அல்லாஹ்வின் மிக பெரும் அருளும் பாக்கியமும் ஒரு முக்மீனுக்கு கிடைக்கக்கூடியது சுவனம். உலகத்தில் அவனுடைய வாழ்க்கை வைத்துதான் மறு உலக வாழ்க்கையினுடைய தொடக்கமும் அவனுடைய நிரந்தர வாழ்க்கையும் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அதனால்தான் குர்ஆனில் அல்லாஹ் சொன்னான், வாழ்வை கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் நற்காரியங்களும் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்வார்களேயானால் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள் சுவனவாசிகள், சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள், கும் ஃபீஹா ஹாலிதூன், அதிலே நிரந்தரமாக அவர்கள் தங்கும் இடமாக ஆக்கப்படும் என்பதை திருமறை சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, எனவே சுவனம் என்பது மிக ஒரு பாக்கியமான ஒரு இடம். கற்பனைக்கும் சிந்தனைக்கும் எண்ணத்தாலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடம். அந்த சுவனத்தை கொண்டு மறு உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம்தான் சுவனம். அதை கொண்டு ஈமான் கொள்வது ஒவ்வொரு முக்மீனுக்கும் கடமை என்பதில் சந்தேகமில்லை. அதை கொண்டு ஈமான் கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை ரப்புல் ஆலமீன் எப்படி படைத்தான்? படைத்த பிறகு எந்த அளவிற்கு அதை விரிவாக்கினான் தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சொர்க்கத்தினுடைய விரிவாக்கம் எந்த அளவிற்கு என்று சொன்னால், வானமும் பூமியும் எந்த அளவிற்கு விரிவாக்கப்பட்டு இருக்கிறதோ, அல்லாஹ் படைத்திருக்கிறானோ, ஃபதாலிக அரதுல் ஜன்னா, அதுபோலதான் சொர்க்கத்தினுடைய விரிவாக்கம். சுப்ஹானல்லாஹ், வர்ணிக்க முடியாத ஒரு சொர்க்கம். தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா லம்மா ஹலகல்லாஹுல் ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்த பொழுது, இம்தத்தி, நீ நீளமாக என்று அல்லாஹ் சொன்னான். அதாவது நீ உன்னுடைய இடத்தை விரிவாக்கிக் கொள் என்று அல்லாஹ் சொன்னான். இலாக்கம், இறைவானா எதுவரைக்கு நான் நீளமாக வேண்டும், என்னுடைய நீளமும் அகலமும் எதுவரைக்கு இருக்க வேண்டும் என்ற சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் பேசியது. அல்லாஹ் சொன்னான், மிஅத்து அல்ஃப், 1,00,000 அளவிற்கு உன்னுடைய நீளத்தை ஆக்கிக்கொள். நீளத்தை மாத்திரமல்ல, அது அகலத்தையும் ஆக்கிக் கொண்டது. மீண்டும் அல்லாஹ் சொன்னான், இம்தத்தி, நீ நீளமாக்கிக்கொள், விரிவாக்கிக்கொள். ஃபம் தத்தத், அந்த சொர்க்கம் சுப்ஹானல்லாஹ் நீண்டது நீண்டது நீண்டது, அகலத்தை ஆக்கிக் கொண்டது, நீளமாக ஆக்கிக் கொண்டது. மீண்டும் அல்லாஹ் சொன்னான், எதுவரைக்கும் ஆக்கிக் கொள்வது? இப்படியே சொல்ல சொல்ல, மிக்தார் ரஹ்மதி, என்னுடைய ரஹ்மத் அளவிற்கு உன்னுடைய நீளத்தை ஆக்கிக்கொள். அருமையானவர்களே, சொர்க்கத்தை படைத்த ரப்பு சொர்க்கத்தோடு உரையாடி சொர்க்கத்திடம் சொன்னால் விசாலமாகு, விசாலமானது எந்த அளவிற்கு? என்னுடைய கடைசி சொல்லி சொல்லி ரப்புல் ஆலமீன் தன் ரஹ்மத் அளவிற்கு அல்லாஹ் விசாலமாக்கினான். ரஹ்மத்திற்கு எல்லை உண்டா? ரஹ்மத்திற்கு எல்லை உண்டா? இல்லை. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் சொல்வான், இன்ன ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷைஇன் ஃபஸ்அக்துபஹா, என்னுடைய ரஹ்மத் இருக்கிறது, அது விசாலமானது, அனைத்தையும் சூழ்ந்து கொண்டது. என்னுடைய அருள், என்னுடைய ரஹ்மத் அனைத்தையும் சூழ்ந்து கொண்டது என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான். அப்படியானால் அவருடைய அருள் அனைத்தையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு எல்லை கிடையாது. அல்லாமா அப்துர் ரஹ்மான் இப்னு சபூர் ஷாபி ரஹ்மத்துல்லாஹ் நுஸுஹாவிலே இந்த செய்தி எழுதுவார்கள், சொர்க்கம் அகண்டது, நீண்டது, விசாலமாக்கிக் கொண்டே போனது. என் ரஹ்மத் அளவிற்கு நீ விசாலமாக்கிக் கொள். லைஸ லஹா தர்ஃபுன், அதற்கு ஒரு எல்லை இல்லை என்று சொன்னார், ஒரு ஓரம் இல்லை என்று சொன்னார். அந்த அளவிற்கு அது விசாலமாக்கப்பட்டது, அகலமாக்கப்பட்டது. அந்த அளவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தை விசாலப்படுத்தினான், விசாலமாக ஆக்கினான், விசாலமாக படைத்திருக்கிறான். உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் அத்தனை பேர்களும் தன்னுடைய அடியார்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்து உலகத்தில் அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் நேசத்தையும் நபியினுடைய வழியில் பின்பற்றி நபியை நேசித்து உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து மறைந்தார்களோ அவர்களுக்காக வேண்டி விசாலமாக்கப்பட்ட இடம்தான், விசாலமான இடத்தை படைக்கப்பட்டதுதான் சுவனம். அந்த சுவனத்தில் நுழைவதற்கு எல்லோருக்கும் ஆசை உண்டு. மீண்டும் சொல்ல போனால்
அந்த சுவனத்தில் விசாலமாக்கப்பட்ட பூமியை போன்று, விசாலமாக்கப்பட்ட வானத்தை போன்று அந்த சுவனத்தில் என்னென்ன மாளிகை எல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம்.